தர்மபுரியில் இஞ்சிமேடு இறையருட்செல்வர் நூல் வெளியீடு மற்றும் அறிமுக விழா நடத்தப்பட்டது. விழாவில் சிவயோகி பெருமாள் IAS கலந்து கொண்டு அவருக்கு கிடைத்த சிவனருள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். 8 பெண்களை திருமணம் செய்து அதன் பிறகு படையெடுத்து சென்று அந்த கட்டியங்கார் என்ற முதலமைச்சர் கொன்று நாட்டை பறிச்சு நாட்டுக்கு அமைச்சரானார். இந்த கதையை அவரே டெய்லி படிப்பாராம், கேட்பாராம். இவர் சொன்னாராம், சார் இந்த கதை நீங்க படிக்கிறது சந்தோஷம், அதை நீங்க கொண்டாடுறது தான் எனக்கு பிடிக்கல. அவன் என்ன சாட்சிட்டான், 8 பொண்ணுகளை கல்யாணம் பண்ணிட்டான்னு சொன்னா நாட்டில் இருக்கிறவங்க 8 பேரை கல்யாணம் பண்ண நாடு என்ன ஆகுது? அது சரியான உதாரணம் இல்லை சார். அப்ப என்னப்பா உதாரணம்? நம்ம நாட்டில் அடியவர்கள் தோன்றி ஒவ்வொரு இடத்துலையும் அவர்கள் அற்புதமான சேவை சிவ தொண்டு செய்திருக்காங்க. அந்த அடியவருடைய பெருமை எல்லாம் நான் தொகுத்து நான் முதலமைச்சராக இருக்கும் போது பல இடங்களுக்கு சென்றதெல்லாம் குறிப்பெடுத்து வச்சுக்கிறேன். அவங்க வரலாற்றை படிச்சா கேட்டா கவிதைகளை படிச்சா மெய்கூச்செறியுது. சிவபெருமானே அவங்களுக்கு தோன்றி காட்சி கொடுத்து மோட்சம் கொடுத்திருக்காரு. அவங்க அதுக்காக கோயிலுக்கு போன்றவர்கள் எல்லாரும் இறைவனை வேண்டி துதிப்பானும் இல்ல, ஒரு செயலை துல்லியமா சந்தோஷமா இறைவன் கொடுத்த ஆணையா ஏற்று செய்தாங்க. அதுக்கே சிவன் அப்படி காட்சி கொடுத்தானா நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுங்க. சிவனுடைய மகிமை, கீர்த்தி, புகழ், கருணை அவ்வளவு சிறப்பானது. அதையெல்லாம் அவர் செய்திருக்கிறாரு. அதனால அந்த 63 நாயன்மார்கள் இருக்காங்க, 9 தொகையடியார்கள் இருக்காங்க. அவங்க வரலாறு நம்ம பெருசுபடுத்தி நம்ம ஆன்மீகத்தையும் சைவத்தையும் வளர்த்தா அது மிகப்பெரிய பேரு உங்களுக்கு கிடைக்கும் ஐயா அப்படின்னு மன்னருக்கு இவர் சொன்னார். அப்படியா? அதுல 2-3 கதையை சொல்லுன்றார். ஏன் 2-3 கதை? 63 நாயன்மாருடைய வரலாறைய நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு அந்த புத்தகத்தில் எழுதுன்றாரு. அப்ப அவர் ஒரு கண்டிஷன் வைக்கிறார், நான் முதலமைச்சர் பதவியிலிருந்து இறங்கினோம், எங்க அனுமதி கொடு. அதே போல அனுமதி கொடுக்குறாரு, அவருக்கு எல்லா உதவியும் பண்றாரு. ஊரா சென்ற வரலாறுகளை தொகுத்து பெரிய புராணம் அந்த புத்தகத்தை ரெடி பண்ணாரு. அதை பார்த்த அரசன் ரொம்ப சந்தோஷப்பட்டு பட்டத்து யானை மேல சேக்கரார உட்கார வைத்து, இவரே யாரு மன்னரே கௌரி எடுத்து வீச்சுக்கிட்டு ஊர்வலமா வந்தாங்க அந்த புத்தகத்தை வச்சுட்டு. இந்த சிறப்பு யாருமே கிடைக்குமா? நாம எல்லாரும் சேர்ந்து கைத்தட்டி சேக்கராருடைய பெருமையும் மன்னருடைய புகழையும் பாராட்டணும். இது யாருக்கு கிடைச்சது? இந்த புகழ் யாருக்கு சேரும்? சிவபெருமானுக்கு சேருமா? அதை வளர்த்த அரசனுக்கு சேருமா? எழுதினவருக்கு தெரியுமா? அதுக்கு காலகர்த்தமான அடியார்களுக்கு சேருமா? அடியாருக்கும் சேரும். அந்த அம்மா விட்டு கொடுக்க மாட்டாங்க, இந்த அம்மா விட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில் திருவாசகம் ஒப்பித்தல், சிவாலய சிறப்புகள், சிவ தொண்டர் பற்றிய கட்டுரை எழுதி சமர்ப்பித்தவர்கள், சிவபெருமான் உருவ ஓவியங்கள் வரைந்தளித்தவர்கள் ஆகியோர்களுக்கு சான்றிதழ்கள், பரிசுகள் வழங்கி சிவயோகி பெருமாள் IAS சிறப்பு செய்தார். விழாவின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மத்திய அரசின் GST சேலம் கோட்ட இணை இயக்குனர் திருமதி தீப்தி ஸ்வராஜ் IRS சிறப்புரை நிகழ்த்தினார். ஒரு நூல் வெளியிடும் நிகழ்ச்சியில் இத்தனை பேர் இவ்வளோ எந்தூசியாஸ்டிக்கோட இங்க பார்ட்டிசிபேட் பண்றது ரியலி வெரி ஹார்ட் வார்மிங். அண்ட் அதுலயும் இந்த காம்போசிஷன் ஆஃப் த கிரவுட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நிறைய பேர் கம்ப்ளீட்டா ஒரு ரிலிஜியஸ் ஒரு ஆர்வோட பெற்றோட இருக்கீங்க. அப்பாவை பார்த்த உடனே அம்மாவை பார்த்த உடனே எல்லாருமே காலில் விழுந்து எல்லாருமே ஒரு ஆசீர்வாதம் வாங்கி அப்படி ஒரு எனர்ஜி. இந்த சின்ன ஹால்ல ஒரு 120 பேர் தான் இருக்கீங்க. பட் என்ன ஒரு எனர்ஜி லெவல்னா இந்த என்டையர் தர்மபுரி சிட்டியே ஒரு ஒரு எந்தூசியாசமோட இருக்கு. ஓகே, ஸோ it is a mix of religiousness and also a mix of what we call the human connection. இப்போ நம்ம நூல் எழுதிய டாக்டர் வசந்தகுமார் அவர் யார் ஸ்டேஜுக்கு வந்தாலும் ஒரு அழகா ஒரு பியூட்டிஃபுல் டிஸ்கிரிப்ஷன். அந்த டிஸ்கிரிப்ஷன் கம்ஸ் ஃப்ரம் த ஹார்ட். ஆக்சுவலி யாரா இருந்தாலும் அந்த ஒரு மெனி இயர்ஸ் ஆஃப் கனெக்ஷன், மெனி அவங்க அந்த சின்ன பையன்ல
இந்த சின்ன பையனோட கான்ட்ரிபியூஷன் ரியலி tremendous achievement. Definitely, you know, deserving an award on the national screen. But the first step is that it has to be exhibited in this audience. So on the சின்ன பையனோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ ட்ரெமெண்டஸ், அது எவ்வளோ அழகாக கொண்டு வந்து நம்ம எல்லாரையும் he really has, you know, connected our hearts. That is the most important thing. Right up to the oldest person. அவங்களோட ஒரு பர்சனோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ டீப், எவ்வளோ டிவோட்டட், எவ்வளோ ஒரு you know, human connection. அதுதான் main. That is the main thing that is missing today a little bit. Because administrationல இருக்கோம், அப்பா என்ன சொன்னாரோ அவரோட வியூ, நான் என்ன இப்போ பார்த்துட்டு இருக்கேனோ என்னோட வியூ. பட் மெயினாக when we are dealing with businesses, அந்த ஹியூமன் கனெக்ஷன் தான் கொஞ்சம் மிஸ்ஸிங். பட் இந்த ஹியூமன் கனெக்ஷன் இவ்வளோ அழகா ரிலிஜியஸ்னஸோட சேர்த்து as you grow it, that is most important. இந்த மாதிரி கலெக்டிவ் கண்டிப்பா வேணும், கண்டிப்பா நடத்திட்டே இருக்கணும். விழா தலைவர் அவர்களே, அவர் விழா தலைவர் மட்டுமல்ல, எந்த விழாவிலும் விழா தலைவர் அவர். ஆகவே அவரை பாராட்ட வேண்டும். சாதனையாளர்களுக்கு பரிசுகள் கொடுத்து ஊக்குவிக்கும் சாதனையாளர், அவர் ஒரு சாதனையாளர். அவரின் குடும்ப நண்பர் இந்த விழா வர முடியவில்லை, அதனால் அவருக்கு தகவல் தெரிவிக்கவில்லை. ஆனால் இளையச்சவர்களை பற்றி அடிக்கடி என்னிடம் பேசியிருக்கிறார். இளையச்சவர்கள் அவர்கள் பேசியது எல்லாமே இனிமையாக இருந்தது. வெள்ளத்தை எந்த பக்கம் கிடைத்தாலும் இனிமையாக இருக்கும். இளையச்சவர்கள் பொறுத்த இறை பேச்சு மட்டுமல்ல, தத்துவங்களும் அவர் ஐஏஎஸ்ஸாக இருந்த பணிகள் சாமர்த்தியங்களும் கேட்டேன். அவருடைய மகள் ஐஆர்எஸ்ஸாக இருப்பதும் கேட்டு மிகவும் பெருமையடைந்தேன். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டதற்கு மிகவும் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நூலின் ஆசிரியர் வசந்தகுமார் விழாவினை தொகுத்து வழங்கினார். விழாவில் மூத்த பத்திரிகையாளர் கே மணி, பத்திரிகையாளர்கள் சரவணகுமார், முருகேசன், சிங்காரவேலு மற்றும் சிவபக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். அன்பு பிரதிகளை பெற்றுக்கொள்ள